மற்றொரு அண்மை செய்தி. மதசார்பற்ற கூட்டணி கட்சித் தலைவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது தேநீர் விருந்து அளிக்கவுள்ளார். கூட்டணி கட்சித் தலைவர்களுக்கு முதல்வர் தற்பொழுது தேநீர் விருந்து அளிக்கவுள்ளார். அதனை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இதனை முன்னிட்டு தற்பொழுது அண்ணா அறிவாலயத்தில் பல்வேறு கூட்டணி கட்சித் தலைவர்கள் வருகை புரிந்து வரும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். செல்வ பெருந்தகை, வைகோ, திருமாவளவன், கமலஹாசன், ஜவாஹிருல்லா ஆகியோர் தற்பொழுது இந்த தேநீர் விருந்தில் கலந்து கொள்ள வருகை புரிந்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. கூட்டணி கட்சி தலைவர்களுடன் திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது ஆலோசனை மற்றும் தேநீர் விருந்து என்பது நடைபெற்று வருகிறது. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கத்தில் திமுக தலைவரான மதச்சார்பற்ற கூட்டணி கட்சி தலைவருடன் 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்து திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது ஆலோசனை மற்றும் தேநீர் விருந்து நடைபெற்று வருகிறது. சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை மு.க.ஸ்டாலின் நாளை தொடங்கும் நிலையில் தற்போது இந்த தேநீர் விருந்து கூட்டணி கட்சிகளுடன் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பிரச்சாரம், தேர்தல் வியூகம் குறித்து திமுக கூட்டணி கட்சி தலைவருடன் அவர் முக்கிய ஆலோசனை என்பது நடத்தி வருகிறார். தொடர்ந்து கூட்டணி கட்சி தலைவருடன் தேநீர் விருந்தும் முதலமைச்சர் தரப்பில் அளிக்கப்பட்டு வருகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23 ஒரே கட்டமாக நடைபெறுகிறது. இதனை ஒட்டிதான் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் தற்போது ஆலோசனை வந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த தேநீர் விருந்தில் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ மற்றும் துரை வைகோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம், மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், கொங்கு நாடு மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன், தமிழர் தேசம் கட்சியின் தலைவர் செல்வகுமார் என திமுக கட்சி கூட்டணி உள்ள 26 கட்சிகளுடன் கூட்டணி கட்சி தலைவருடன் தற்போது ஆலோசனையும் இந்த தேநீர் விருந்தும் நடைபெற்று வருகிறது. தேர்தலை ஒட்டி திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி கட்சிகள் வேட்பாளர்களை அறிவித்துவிட்டு பிரச்சாரத்தில் கவனம் செலுத்த ஆரம்பித்து விட்டனர். தேர்தலில் திமுக, அதிமுக நேரடியாக 121 தொகுதிகளில் போட்டியிடுவதால் இந்த தேர்தல் களம் தற்போதைய சூடுபிடித்து இருக்கிறது. தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ள நிலையில நாளை திருவாரூரில் இருந்து தனது தேர்தல் பரப்புரையை தொடங்க இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அஸ்வினி, சுரேஷ், விவரங்களுக்கு நன்றி. மற்றொரு அண்மை செய்தி. மதசார்பற்ற கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது தேநீர் விருந்து அளிக்கவுள்ளார். கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு முதல்வர் தற்பொழுது தேநீர் விருந்து அளிக்கவுள்ளார். அதனை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இதனை முன்னிட்டு தற்பொழுது அண்ணா அறிவாலயத்தில் பல்வேறு கூட்டணி கட்சி தலைவர்கள் வருகை புரிந்து வரும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். செல்வ பெருந்தகை, வைகோ, திருமாவளவன், கமலஹாசன், ஜவாஹிருல்லா ஆகியோர் தற்பொழுது இந்த தேநீர் விருந்தில் கலந்து கொள்ள வருகை புரிந்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. கூட்டணி கட்சி தலைவர்களுடன் திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது ஆலோசனை மற்றும் தேநீர் விருந்து என்பது நடைபெற்று வருகிறது. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கத்தில் திமுக தலைவரான மதச்சார்பற்ற கூட்டணி கட்சி தலைவருடன் 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்து திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது ஆலோசனை மற்றும் தேநீர் விருந்து நடைபெற்று வருகிறது. சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை மு.க.ஸ்டாலின் நாளை தொடங்கும் நிலையில் தற்போது இந்த தேநீர் விருந்து கூட்டணி கட்சிகளுடன் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பிரச்சாரம், தேர்தல் வியூகம் குறித்து திமுக கூட்டணி கட்சி தலைவருடன் அவர் முக்கிய ஆலோசனை என்பது நடத்தி வருகிறார். தொடர்ந்து கூட்டணி கட்சி தலைவருடன் தேநீர் விருந்தும் முதலமைச்சர் தரப்பில் அளிக்கப்பட்டு வருகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23 ஒரே கட்டமாக நடைபெறுகிறது. இதனை ஒட்டிதான் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் தற்போது ஆலோசனை வந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த தேநீர் விருந்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் துரை வைகோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம், மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், கொங்கு நாடு மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன், தமிழர் தேசம் கட்சியின் தலைவர் செல்வகுமார் என திமுக கட்சி கூட்டணி உள்ள 26 கட்சிகளுடன் கூட்டணி கட்சி தலைவருடன் தற்போது ஆலோசனையும் இந்த தேநீர் விருந்தும் நடைபெற்று வருகிறது. தேர்தலை ஒட்டி திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி கட்சிகள் வேட்பாளர்களை அறிவித்துவிட்டு பிரச்சாரத்தில் கவனம் செலுத்த ஆரம்பித்து விட்டனர். தேர்தலில் திமுக, அதிமுக நேரடியாக 121 தொகுதிகளில் போட்டியிடுவதால் இந்த தேர்தல் களம் தற்போதைய சூடுபிடித்து இருக்கிறது. தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ள நிலையில நாளை திருவாரூரில் இருந்து தனது தேர்தல் பரப்புரையை தொடங்க இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அஸ்வினி, சுரேஷ், விவரங்களுக்கு நன்றி.